கடல் தாண்டி பயணம் பண்ணி ரஷ்யா வரைக்கும் போய் இந்தியாவினுடைய பெருமையை ரஷ்யாவில் போய் நிலைநிறுத்தி இருக்கிறாரா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல். அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு புறம் குவைத் மீது மறுபடியும் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? வரவன்லாம் அடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன இழிச்சுவாயங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு குவைத்தினுடைய அரசு நிச்சயமாக ஒரு பதிலை கொடுத்துருக்கோம். அது என்ன டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. ட்ரம்பினுடைய ஒரே ஒரு கையெழுத்துக்காக பங்குச்சந்தை எல்லாமே காத்து கிடக்கு. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. இப்படி தங்கம் விலை ஒரு மாதிரி டைலமோல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தோராயமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படித்தான் இருக்குது தங்கத்தினுடைய ரேட்டு. பங்குச்சந்தையினுடைய நிலவரமும் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ பங்குச்சந்தை எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரம்பினுடைய ஒரே ஒரு கையெழுத்து அப்படிங்கிறது தங்கம் விலை ஏறப்போகுதா இறங்க போகுதா இந்த கொஸ்டின் மார்க்கை நோக்கி போகுது. 60 நாள் போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் சம்மதம் தெரிவிப்பாரா? அடுத்த கட்டமாக ஈரானுடான கையெழுத்தில் இந்த யுரேனியம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்க போகுது. அந்த யுரேனியத்தை ஈரான் தானே வச்சுக்க போகிறாங்களா, அமெரிக்காவுக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லை வாட்சிங் டாக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு ஏதாவது ஒரு டாகை வச்சு பாதுகாக்க போகிறாங்களா? அது எந்த டாக் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உனக்கு ஒன்றுனா நான் இருக்கேன், நீ கவலையே படாத அப்படின்னு ஏமனுடைய ஹவுதி படைகள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ஓமனுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இந்த ஓமன் அப்படிங்கிற நாட்டினுடைய சுல்தான் இருக்கார் இல்லையா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் தான். அவர் ஒரு கிங்கு. அவர் கிங்கு மாதிரி தான் அவருடைய பேச்சு செயல்பாடு எல்லாருமே அந்த வம்சாவளியாக அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்க ஏற்றிருக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது ஈரானுடைய கொள்கை என்னவோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வகையில் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஹவுதி படை அமெரிக்காவுக்கு இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஓமன் அப்படிங்கிற நாடு எங்களுடைய நட்பு நாடு, அவங்கள நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா நீ கெட்ட அப்படிங்கிற அளவிற்கு இப்போ அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக ட்ரம்ப் அவர்கள் ஓமன் நாட்டை ரொம்ப பெரிய அளவில் வசைபாடி இருக்காரு. அதுக்கு திருப்பி அவங்க பதிலடி கொடுக்கல. தன்னுடைய ப்ராக்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹவுதி படைகளை வச்சு இப்போ அட்டாக் பண்ண போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒப்பந்தம் ரெடி, கையெழுத்து போட ட்ரம்ப் ரெடியா? இதுதான் கதை. ஸோ கடைசி கட்ட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது ட்ரம்ப்புக்கு ஏற்றபடி இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போது பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயம். இதில் அவர் கையெழுத்து போட்டுட்டாரு அப்படின்னா அதை பாகிஸ்தானில் போடணும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானில் மத்தியஸ்தம் பண்ணுறாங்கல்ல அந்த குழுவினருடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவமாக இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பில் நினைக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் இதுக்கு சம்மதம் தெரிவிப்பாரா? அவருடைய பயணம் டக்குன்னு பாகிஸ்தான் வரைக்கும் நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்லாம் இருக்குது. பாகிஸ்தானுடைய அந்த ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது, பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதுக்கெல்லாம் ட்ரம்ப் திருப்தி அடைவாரா? ஒரே ஒரு ஒப்பந்தத்துக்காக பாகிஸ்தான் வரைக்கும் வரணுமா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் இருக்குது. இதற்கான பதில் வித்தின் 48 ஹவர்ஸில் நமக்கு கிடச்சிடும். பட் பாகிஸ்தான் இதுக்கு ஆசைப்படுறாங்க. ஜோனதன் பலாட் இந்த நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. பட் மிகச்சிறந்த உளவாளி அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்காரு உலக அளவில். அப்படிப்பட்டவர் சிறைக்கெல்லாம் போயிருக்காரு. இப்போ அவர் சொல்ல இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று லீக் ஆகிருக்கு. இஸ்ரேலுங்கிற நாட்டை சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க ஈரான், காசா, லெபனான் இந்த போர்லாம் முடிஞ்சதாலும் கூட அடுத்த கட்டமாக அவங்க எங்கே தெரியுமா போவாங்க? துருக்கியோடையும் எகிப்தோடையும் அவங்க போருக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவங்களுடைய பிளான், அஜெண்டா அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறாரு. என்னடா இவர் இந்த அளவுக்கு பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றிய விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. ஸோ இவர் முன்னாள் இஸ்ரேலிய உளவாளி அப்படிங்கிற விவரமும் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும்.
துருக்கியும் இஸ்ரேலுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க, துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் கூட. ஸோ எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி அவர்களும் கூட சமீப காலம் அந்த ஃபினோடெல்ஃபியா காரிடார் உள்ளிட்ட அந்த 7 கிலோமீட்டர்ஸ் பஞ்சாயத்து இருக்குல்ல, அதுலேயும் இஸ்ரேலோட ஒரு காட்டமான ஒரு விஷயம்தான் இருக்குது. இருந்தாலும் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாயிருக்கு அவங்க 2 பேருக்கு இடையில. லெபனானோட இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு, இப்போது இஸ்ரேல் அடிக்கலையா லெபனானை, அதே மாதிரியான விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கக்கூடும், அதுவும் ரொம்ப காலம்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அப்போ அடுத்த கட்ட போர் அப்படிங்கிறது துருக்கியோடையும் எகிப்தோடையும் இஸ்ரேல் செய்ய போகுதா அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. ஈரான் இப்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியம் இருக்குல்ல, அதை ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கோ விற்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அணுசக்தி நிலையங்கள் கலைக்கப்படுவதை தடுக்கும் பொருட்டு அவற்றின் மீதான சர்வதேச கண்காணிப்பு இருக்குல்ல, நீ சிசிடிவி வைக்கிறியா வச்சுக்கோ, நான் அணுகுண்டு தயாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ நினைக்கிறியா, என்னைய கண்காணிச்சுக்கோ, பட் என்னுடைய யுரேனியம் என் நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது சர்வதேச அணுசக்தி முகமை இருக்குல்ல, IAEA, இதெல்லாம் வச்சு நீ கண்காணிச்சுக்கோ, மறுபடியும் அவங்க உள்ளே வர்றதுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன, என்கிட்ட யுரேனியம் இருக்குது, நான் அதை செறிவூட்டலை, அப்படி நான் செறிவூட்டிடுவேன் அப்படிங்கிற பயம் உனக்கு இருந்ததுன்னா நீ ஏன் என்னைய கண்காணி, உன்னுடைய ஆளை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோ, ஈரானில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட என்ன சாய்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து அமெரிக்காவுக்கு அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இதுதான் இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்டாக மாற்றமாக கருதப்படுது. அடுத்து நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் வளர்ச்சி தொடர்பாகவும் சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தொடர்பாகவும் இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இப்போது ரஷ்யாவில் போய் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்கார். அது இந்தியாவினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது, ரஷ்யாவுடனான நட்பு சம்பந்தப்பட்டது, அமெரிக்காவுடனான எதிர்ப்பு சம்பந்தப்பட்டது. அதுதான் முக்கியமானது. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களுடைய முழு பலத்தை பயங்கரவாதத்துக்கு எதிராக திருப்பி செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றுலாத்தலம் ஒன்றில் நாங்கள் 26 அப்பாவி உயிர்களை இழந்தோம், எங்கே ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றியும் பேசுகிறார். அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வளரக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அதாவது இந்தியா மாதிரியான நாடுகள், எங்களை மாதிரியான நாடுகள் இனிமேல் உலகத்தை ஆளுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்போது இனிமேல் ஒரு நாட்டினுடைய கண்ட்ரோலில் இந்த மல்டிபோலார் வேர்ல்டுங்கிறது செயல்படாது, எல்லா நாடுகளுமே தங்களுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முக்கியமான அப்டேட்டையும் அஜித் தோவல் வெளியிட்டிருக்காரு. அவருடைய ஸ்பீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஸ்பீச்சை விட இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீச் ரொம்ப ஸ்பெஷலானது, அமெரிக்காவுக்கு எதிரானதுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவையும் தாண்டியது அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. நேட்டோ அமைப்பு இருக்குல்ல, உலகத்தையே ஆளணும்னு கனவு காண்றாங்க, அதெல்லாம் நடக்காது. தலைமை தாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு உங்களுக்கு தகுதியும் கிடையாது. திரைக்கு பின்னால் உங்களுக்கு யார் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், அவங்களையும் நாங்கள் முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட கனவே இருக்காது. டெல்லவிவ், வாஷிங்டன், இதை நோக்கி தான் உங்களுடைய கனவு இருக்குது, அதை உடப்போம், அத்தனை பாதைகளும் தவிடுபடியாகும் அப்படின்னு நாட்டோவையும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பிரிக்கிறதுக்கான வேலையை இப்போ ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறாரு. அதுவும் உக்ரைன் அப்படிங்கிற நாடு இருக்குல்ல, அது பாவம் என்ன பாவம் செஞ்சோ தெரில, ரஷ்யாவுக்கு பக்கத்தில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் 1 வீக்காக. அதில் ஒரு ஆள் இல்லாத ட்ரோன் விமானம் ஒன்று, அது வந்து உக்ரைன் நாட்டினுடைய எல்லைக்கு பக்கத்தில் ஒரு கட்டடத்தில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி, அதில் அந்த கட்டடம் முழுவதுமாக அழிக்கப்பட்டது அப்படின்னு ருமேனிய அதிகாரிகள் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாட்டோ உக்ரைனை கைவிட்டுருங்க, இல்லை உக்ரைன் நாட்டோவை முழுவதுமாக கைவிட்டுரு, இதை நீ செய்யலை அப்படின்னா உக்ரைன்கிற நாடு இறுதி வரை அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட். ரஷ்யா தனது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்பயுமே வித்தியாசமான முறையில் கட்டமைப்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், நமக்கே வந்து S-400 S-500லாம் நமக்கு கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை புதுசாக உருவாக்குவாங்க இல்லையா? அந்த வகையில் உருவாக்கி இருக்கக்கூடிய பேன்ச்சர் SMDE அப்படிங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது. ஒரு பெரிய டூம் மாதிரி இருக்குது. அதை அப்படியே கொண்டு வந்து Mi-26 ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கை பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதே மாதிரி மாஸ்கோ முழுவதுமே ஒரு இரும்பு அரண் அமைக்கிறது தான் ரஷ்யாவினுடைய பெரிய வேலை அப்படிங்கிறாங்க. இதை வந்து மற்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம், இதை மட்டும் காட்சிப்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அந்த வகையில் இந்த ஹெலிகாப்டர் வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒரு பெரிய கட்டடத்து மேலே வைக்கக்கூடிய காட்சி தான் நம்ம பார்க்குறோம்.
இது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் இருக்குது. உலகத்திலேயே மாஸ்கோ மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயல்படும் அப்படிங்கிறது தான் இப்போ ரஷ்யா சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்கும்ல, பா ஸ்கூல் போகிறேன் காசு கொடு அப்படின்னு உரிமையாக கேட்பாங்க. அது மாதிரி ஈரான் என்ன பண்ணுறாங்க, நீ தானே என்னை அட்டாக் பண்ண, சும்மா இருந்த என்னைய நீ தானே வந்து வம்பு கழுத்த, அப்போ எனக்கு நஷ்ட ஈடு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஏற்கனவே முன்மொழியப்பட்ட ஒரு முதலீட்டின் அடிப்படையில் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு $300 பில்லியன் வழங்க போகிறாரு அப்படிங்கிறது தான். இதை கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் வந்து முயற்சி பண்ணுவாரான்னு கேட்டால், இதை அப்படியே வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்கள வச்சு ஈரானுக்கு கொடுக்கறதுக்கான வேலையும் செய்வாருன்னு நம்பப்படுது. ஸோ எது எப்படியோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு பெரிய இழப்புங்கிறது அமெரிக்காவுக்கு எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு. அதையும் சரி செய்வதற்கான வேலையை அமெரிக்கா இப்போது ஒப்பந்தத்தின் மூலிமா செய்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக ஈரானுக்கான வெற்றி அப்படிங்கிறது இந்த $300 பில்லியன் அப்படிங்கிறது ஈரானுக்கு வரப்போகுதுங்கிற ஒரு நல்ல செய்தியும் பதிவு செஞ்சுருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி அடுத்ததாக நம்ம பேசப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களாக தலைப்பில் ஒன்றாக இருக்க போகிறது ஆசியாவினுடைய பாதுகாப்பு உச்சி மாநாடு சிங்கப்பூரில் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது. சீனா மற்றும் அமெரிக்காவினுடைய முன்னுரிமைகள் குறித்த ஐயங்கள் தான் முதன்மையான கவலையாக இந்த இடத்துல பேசப்பட போது. காலநிலை சூழல், எல்னினோ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இந்த மாநாட்டில் பேசுவாங்க. அது தொடர்பான அப்டேட் அப்படிங்கிறது நாளைக்கு கிடைக்கும். அப்போ நான் உங்கள்கிட்ட அதை பற்றின அப்டேட்டை நான் சொல்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.